முகத்தில் உள்ள கிறிஸ்துவ முகத்தில் உள்ள மகிமையின் அறிவாக்கிய ஒளியை கொடுத்துருக்காரு. நான் எங்கும் போகலை. ஆண்டவர் என்னை 17 வயசில் பிடிச்சாரு, ஆண்டவர் 22 வயசில் பிடிச்சாரு. அவர் கிருபை தான் எங்களை நடத்துகிறார். அவர் கிருபை தான் எங்களை அந்த ஜனங்களை நேசிக்க, ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, மிஷனரிகளுக்கு கத்துற அனுப்புகிறாரு. அதனால் நான் இன்றைக்கும் 600 வயசில் நோவாக கற்றுக்கொண்டது போல நான் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொள்கிறேன். ஆண்டவர் வந்து வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டார், உறவு பார்க்க மாட்டார், பேர் சொல்லி கொடுக்குறாரு. ஆண்டவர் அப்படின்னா ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படின்னு, நோவா பேர் சொல்லி கொடுத்தார். ஆண்டவர் சாமுவேலி சின்ன பையன் கொடுத்தார். அது மாதிரி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், ஆண்டவரே இப்படி வருவதை எனக்கு கற்றுத்தாருங்க. நாம அவர்கிட்ட இருக்கிற ஞானம், நீதி, அறிவு, அன்பு, சமாதானம், ஆசீர்வாதத்துக்கு அளவே ஆமாம். அதனால் நம்ம வந்து எவ்வளோ வயசானாலும் சரி, உறவுகள் மற்ற உலகத்தில் நமக்கு ஒரு டெசிக்னேஷன், ப்ரீஃபிக்ஸு, சஃபிக்ஸ்லாம் போட்டிருப்போம், புனைப்பெயர், அடைப்பெயர்லாம். ஆனால் ஆண்டவருடைய கிருபை தான் என்னை ஊழியக்காரன் நாட்டுக்கு, அவனுடைய கிருபை தான் அந்த மண்பாண்டத்தில் எல்லாருக்கும் செய்கிறேன். என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த நாளில் உங்களோட கூட கர்த்தர் வச்சிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன், உங்களோட கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வேத வசனம் என்பது வெளியேறப்பட்டது. இது ஒரு பொக்கிஷம். இந்த வேத வசனத்துக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியாது, அநேகருக்கு வந்து மறைபொருளாக இருக்குது. கொலோசியர் 3:16 அவர் பவுல் வந்து கொலோசியர் சபைக்கு சொல்கிறாரு, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ள பரிபூர்ணமாக இருக்கிறது. கொலோசியர் 3:16 பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, முதல்ல அவங்களுக்குள்ள இருக்க வேண்டியது என்னன்னா, அவர் சொல்ல வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் சொல்லிட்டு அந்த 3ஆம் அதிகாரத்தில் 16 சொல்றது, பாட்டு ஆராதனை இதுக்கெல்லாம் முன்னாடி கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் பரிபூர்ணமாய் குடியிருப்பதாக ஆங்கிலத்தில் போட்டிருக்கோம். நாமே சொல்லுவோம். பார்த்தீங்களா, இப்போ இன்னைக்கு அநேக வருஷங்கள் எல்லாரும் என்ன எடுத்துக்கொள்கிறாங்கன்னா, மெடிசன் படிக்க, மருத்துவ அறிவியல் படிக்க, ஹிஸ்ட்ரி படிக்க, எல்லாரும் காசு கட்டி படிக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை, எனக்கு சிறு வயதிலிருந்தே கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்போது ஆவியானவர்கிட்ட ரொம்ப பேசுவாங்க. எங்கள் வீட்டில் நீதிமொழி சொல்லிக் கொடுப்பாங்க. எங்கள் அப்பா ஒரு நல்ல எவாஞ்சலிஸ்ட்டு, அம்மா டீச்சராக இருந்ததுனால நாங்கள் வசனத்தை கற்றுக்கொண்டே இருக்கோம். இந்த கிறிஸ்துவின் வசனம் அவர் என்ன பேசினாரோ, வாயை திறந்து பேசினாரோ அவைகளை நாம் இருதயத்தில் வைத்துக் கொள்ளணும். நீங்கள் வந்து கிருபை, இந்த உலகம் கொடூரமான ஒரு உலகம், நம்ம கடைசி தலைமையாக வாழணும். இது பைபிளில் சொல்லப்பட்ட ஆதி திருச்சபைக்கு சொல்லியிருக்கு. பழைய பாட்டில் ஜனங்கள் பழைய பாட்டு சபையை பொறுத்து சொல்லியிருக்கு. 40 வருஷம் இருந்தாங்க. ஆதி மனிதர்கள் ஆதியில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொல்லியிருக்கு. அடுத்து நம்ம சந்ததியை விட்டு சொல்லியிருக்கு. இந்த சந்ததி இப்படியே போகுது. ரொம்ப ஒரு நவீன புத்தி மயக்கமான கொண்டாட்டம் முடிச்ச ஒரு உலகத்தில் வாழணும். எங்கே பார்த்தாலும் நற்செய்தி இல்லை. இந்த கிறிஸ்துவின் வசனத்தில் தான் விசுவாசம், அன்பு, கிருபையெல்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு சின்ன சின்ன உபாய தந்திரங்களை சொல்கிறேன். ஹெல்ப் எயிட்டில் காலையில் எழுந்திரிச்ச உடனே நீங்கள் 6 மணிக்கு கற்று ஒரு ஊழியக்காரமாக எனக்கு சொல்லிக் கொடுத்தா 2016 வசனத்தை போடுவேன். பைபிளில் இங்கே ஆப்பில் நான் சில சமயம் வாக்கிங் போவேன், சில சமயம் ஜெபிப்பேன். காலையில் 6 மணிக்கு 5:30 மணிக்கு எபிரேயர்கள் இருக்கும் மத்தேயு ஒரு புஸ்தகம் முழுவதும் 1 மணி நேரத்தில் கேட்டுருவேன். ஆடியோ பைபிள் அப்படின்னு இருக்குது, டவுன்லோட் பண்ணி கேளு. இந்த சத்தியவசன ஊழியர்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஊழியம். அதாவது இயேசு கிறிஸ்து என்ன போட்டது, கிரேக்கில் என்ன போட்டோம்னா, ப்ரீச் அண்ட் பப்ளிஷ் த காஸ்பல், பிரசங்கம் பண்ணி சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்து, பிரசுரி அப்படின்னு போட்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அநேக வசனங்களுடைய அந்த மகத்துவமும் ஆழமும் தெரியாது. இயேசு கிறிஸ்து 5:16 மத்தேயுல என்ன சொன்னாரு, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றிருக்க வந்தேன். லூக்காவின் சுவிசேஷம் 24:44 சொன்னாரு, நீங்கள் நியாயப்பிரமாணத்தில் தீர்க்கதரிசனம் கொடுத்து என்னை குறித்து எழுதியிருக்கு, அதெல்லாம் நிறைவேறிருக்கு. நீங்க மனம் திரும்பலையும் பாவம் பண்ணி போய் உலகம் வந்து போய் சொல்லுங்க அப்படின்னு ஒரு சிஷர்களுக்கு சொன்னேன். இன்னைக்கு நிறைய பேர் அந்த ரகசியங்கள் எழுதப்பட்ட வார்த்தையை நம்ம ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த எழுதப்பட்ட வார்த்தை இருந்தால் தான் சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். இது உள்ளத்துல இருந்து வேலை செய்யறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். காலையில கர்த்தருடைய வார்த்தையை கேளு. நான் 10 வருஷமா செய்வேன். என் உள்ளத்துல ஆவியானவர் பேசுறேன், இடராம என்னை தடுக்கிறார். சில பேர் மன்னிக்க சொல்றாரு, சில பேருக்கு ஜெபிக்க சொல்றாரு. 1 மணி நேரம் நான் கர்த்தருக்கு இங்கிலீஷ்லயோ தமிழ்லையோ வசனத்தை போடுறேன். நடமாடுவோம், பாக்கெட்டில் வச்சுட்டு வாக்கிங்கில் போவேன், காய்கறி கடைக்கு போவேன், பாக்கெட்டில் வச்சு பேசிக்கிட்டே இருக்கேன். எப்ரேயர், ரோமர் இதெல்லாம் கேட்கும்போது நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் காலேஜில் படித்த வெளிப்பாடை காட்டி கர்த்தர் ஆவியானவர் வேற மாதிரி பேசுகிறேன். பயங்கரமான எனக்கு நீங்க இந்த வசனத்தை படிக்குது கேட்டது சத்திய வசனம். அந்த ஊழியெல்லாம் இன்னைக்கெல்லாம் ஃபெயில் ஆகிட்டு போகுது. மீடியா விசாசான மீடியாவில் நிறைய குப்பைகள் போடுறாங்க, நிறைய கள்ள உபதேசங்கள். இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வேத வசனம் ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆண்டவர் லூக்கா இதில் அஸ்திவாரத்தை சொல்றேன். லூக்கா 4 அதிகாரத்துல அவர் செனகால் அவர் யூதருடைய ஜெபாலயத்தில் நிற்கிறார். அப்போ ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை பேசுகிறார். பாருங்க, நம்ம லூக்கா 4 அதிகாரத்துல ஒரு வசனத்தை பாருங்க. எல்லாரும் அவர் மேல கண்ணோக்கமா இருக்கிறாங்க. அவர் பாருங்க 17 பாருங்க. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை வெறுத்த போது கர்த்தருடைய ஆவியானவர் எளிமையா இருக்கிறார். ஒரு ஆமை சொல்லுங்க. பாருங்க, இன்னைக்கு பைபிள் இல்லாம பிரசங்கம் பண்ற ஒரு கொடூர காலத்துல வந்து பைபிளே இல்லை. நிறைய பேர் வேத வசனத்தை பிசாசு தப்பா கோட் பண்ணுவான். பிசாசுக்கு பேரு ட்விஸ்டர், முறுக்குவான், கொம்பேறி மூக்கள். பிசாசுக்கு பேர் வேத வசனத்தை தப்பா கண்ட உபதேசம். அவர் கையில ஏசாயா ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட். அவர் தான் வார்த்தை. அதில வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் எடுத்து வாசிக்கிறார். பாருங்க, நம்ம ஆண்டவர் தேவகுமாரன் பூமிக்கு மரியாள் வயிற்றுல அவதரித்து அவர் நின்று அந்த ஜெபாலயத்துல நின்று பேசுறாரு. என்ன பேசுறாரு? ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனம் இன்னைக்கு நிறைவேறிச்சு. ஆமென். இந்த எழுதப்பட்ட வார்த்தையின்படிதான் நம்ம என்ன செய்ய விசுவாசிக்கிறதுக்கு அந்த கண்களில் எப்போதும் வச்சுக்கணும். இதுதான் கிறிஸ்துவின் வசனம். நான் பழைய பாட்டில் சொல்றேன். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பாருங்க, வார்த்தையோட முக்கியத்துவம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்துல இந்த எத்தியோப்பியன் ஈனோக் அப்போஸ்தலர் சுவிசேஷம் பயங்கரமா பிரசனம் பரவுது எல்லா இடங்கள்லையும். யூதேயா, சமாரியா, கலிலேயா அந்த சமூகத்தில் நடக்குது. எல்லா இடங்களும் ஆவியானவர் கிரியை செய்கிறாரு. அப்போ ஒரு மனுஷன் மந்திரி எத்தியோப்புக்கு போற ஆண்டவர் பாருங்க, ஆண்டவருடைய செயல்கள். நான் உங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லுவேன், நேரம் சொல்றதா இருக்கிறதுனால. ஆண்டவர் என்ன விரும்புறாரு? ஆப்பிரிக்க தேசத்துக்கு சுவிசேஷம் போகணும், ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு போகணும். முதல் நூற்றாண்டுல விரும்புறாரு. அப்ப என்ன செய்ய? பிலிப்பை கூட்டு போய் அந்த ரதத்தோட சேர்த்து போயிடும். பிலிப்புக்கு பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது, டிக்கெட் கிடையாது. ஆவியான கொண்டு போய் விட்டார். அந்த சம்பவம் இன்னைக்கு நடக்குது. இன்னைக்கும் அதிகமா சுவிசேஷம் பிரபல்யமான இடம் ஆப்பிரிக்காவும் சைனாவும் தான். சைனால எத்தனையோ கட்டளைகள் போட்டு எத்தனையோ சிறைச்சாலை அடைக்கிறாங்க. அந்த சிறைச்சாலை இருக்க பாஸ்டரை ஆண்டவர் கொண்டு போற ஆவி சில அடிகளுக்கு வசனம். இந்த பிலிப்பு போய் அங்க ஒரு ரதத்தோட சேர்க்கிறாரு. அங்க எத்தியோப்பியா மந்திரி ஒரு கருப்பு இனத்தாளவன் என்ன நைஜர் அப்படின்னு போட்ட நைஜீரியா அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்துல தீர்க்கதரிசி இருந்தாங்க போதவர்களா. இந்த கருப்பின மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவர் சொல்ல அங்க என்ன வாசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்க எழுதப்பட்ட வார்த்தை தான் ஏசாயா தீர்க்கதரிசி. பாருங்க, யாரை குறித்து அவன் 32 அவன் வாசித்த வேத 8:32 வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அழிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயக்கத்திற்கு முன்பாக சத்தமிடாத ஆட்டுக்குட்டியை போல தமது வாயை திறவாது இருந்தார். ஒரு ஆமை சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் திருவிருந்தா என்னன்னே தெரியும், அன்பில் விருந்த ஆசிரியர் முடியும். இந்த ஏசாயா 53 அதிகாரத்துல ஒரு குட்டி சுவிசேஷம் எவ்வளவு 3 மணி நேரம் ஏசாயா. இவ்வளவு நேரம் நான் சொல்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவும் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை எடுத்து வாசித்தேன். முதல் நூற்றாண்டில் அந்த எழுதப்பட்ட வார்த்தை என்ன இருந்துச்சுன்னா, இந்த மந்திரி அப்போஸ்தலர்கள் அந்த ஏசாயா தீர்க்கதரிசி குட்டி சுவிசேஷத்தை எடுத்து வாசிக்கும் போது அந்த வார்த்தையை சொல்றாங்க. ஆவியானவர் விரைவுபடுத்துறார்.
அந்த வார்த்தை வந்து இது யாரு, நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவன் கேட்கிறான். அவனுக்குள்ள எப்படி அப்போஸ்தலர்கள் வந்து பிரசங்கம் பண்ணும் பொழுது குத்துண்டவர்களை வேதனை நாங்கள் என்ன செய்யணும், நீ மனம் திரும்பி குணப்படி ஞானஸ்தானம். வார்த்தையை நம்ம பேசும்போது, வார்த்தையை விசுவாசிக்கும் போது, உள்ளத்தில் இருக்கும்போது ஆவியானவர் 100% கிரியை செய்யும். அதாவது இன்னைக்கு நிலைமைகள் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூழ்ச்சியா பேசுறாங்க. அப்போ சொன்ன பவுல் கொரிந்து சபைக்கு சொல்றாரு, நான் நயவஞ்சகமா நான் பேசல, உங்களுடைய விசுவாசம் தேவன் பேரில் இருக்கட்டும், என் பேர் இருக்கக்கூடாது. இவரு அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 66 அதிகாரம் 66 புஸ்தகங்கள் சமானம். 53 அதிகாரத்தை படிக்கிறார் அந்த மந்திரி. பாத்தீங்கன்னா அந்த சின்ன காஸ்பல், அந்த சுவிசேஷம் ஆவியானவர் எடுத்து அவனுக்கு சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்கா சிலரை திருவள்ளுவர் சென்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், இந்த ஊழியம் பரவும், ஆமென், இந்த வார்த்தையான ஊழியம் ஆவியானவர் கொண்டு செல்லுவார். வார்த்தையை பிரீச் பண்ணணும், பிரசங்கிக்கணும். இந்த வேத வார்த்தைகள் ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் பேசுறார். இன்னைக்கு வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்கிறோம். வார்த்தையை நம்ம உள்ளத்தக்க கிறிஸ்துவின் வசனம் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சபைகளில் நிறைய சபைகளில் வார்த்தை வந்து வார்த்தைக்கு பஞ்சம் வந்துருச்சு. என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப வருத்தத்தக்க இன்னைக்காக மட்டும் வாழுங்க, ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்க, வீடு கிடைக்கும், கல்யாணம் நடக்கும், சாப்பாடு தருவார். அப்படி அல்ல. வரும் ஆதி அப்போஸ்தலர்கள் வந்து கரண்ட் கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது, லேப்டாப் கிடையாது. அவங்க எல்லாம் வீடுகளில் கூடி மெழுகுவர்த்தி கூட அந்த காலத்தில் கிடையாது. என்ன விளக்குகளை வச்சுட்டு அவங்க வந்து கூடி கூடி ஜெபிப்பாடுபட்டது. நீங்க நல்ல சரித்திரத்தை நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுறேன், நீங்க பிடிச்சு கொள்ளுவீங்க. 1706 சீகன் பால்கன் ஐயா வந்தார். நான் வந்து 2006 300வது வருஷம் கொண்டாட்டத்துக்கு நான் அங்கே 5 நாள் போயிருந்தேன் தரங்கம்பாடி. அங்கே சிம்போசியத்துக்கு எங்கள் பைபிள் காலேஜ் வாத்தியார்கள் ஊழியர்கள்லாம் கூப்பிட்டுருந்தேன். அங்கே தங்கி இருந்தப்ப அந்த மனுஷன் செஞ்ச தியாகத்தை பார்த்தேன். அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு இந்த டேனிஷ் மன்னன் 4வது ஃப்ரெட்ரிக் அப்படின்னு அனுப்புனான். அந்த மனுஷனை அவங்க அம்மா சாகும்போது நல்ல ஒரு டிரான்ஸ்லேட்டர், ஹீப்ரூ கிரீக்லாம் படித்தது. அவர்கிட்ட சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்கன்னா, இதுதான்ப்பா ஜீவன், இதை படிச்சுக்க, இதை வச்சுக்க, உன் வாழ்க்கையில் நல்லா இருப்பான். அந்த காலத்தில் மெடிக்கல் கிடையாது, எந்த ஒரு ஃப்ளைட்டு இருக்காது. 30 நாளோ 60 நாள் கப்பலில் பிரயாணம் பண்ணி இங்கே வந்து தரங்கம்பாடியில் வந்து உட்காந்துருக்கு. அப்போ பிரிட்டிஷ்காரன் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, தரங்கம்பாடியில் இறங்கக்கூடாது, குறையாரில் உனக்கு வந்து லீகலாக வீசா கிடையாது, நீங்கள் அனுமதி கிடையாது. அப்படியே கப்பலில் 7 நாள் 8 நாள் இருந்தார். அப்புறம் பெர்மிஷன் வாங்கி வந்த உடனே உள்ளே வந்த உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிராமணர்களும் அவர் எழுதின 300 கடிதங்கள் ஜெர்மனியில் ஹல்லே யூனிவர்சிட்டியில் இருக்கு. இன்னும் அவருடைய 4ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறை அங்கே இருக்கு. நல்லா கவனிங்க. அந்த கடிதங்கள் 320 கடிதங்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. வட இந்தியாவில் உள்ள விக்கிரகங்கள் ஆதிக்கங்களுக்கு பிராமணர்கள் வந்திருந்தாங்க. இங்கே தென்னிந்திய விக்கிரகங்கள் எல்லாமே இந்த மாதிரி 5 கடவுள்களை கும்பிட்டாங்க. நான் யாருமே எனக்கு வந்து உதவி செய்யலை. அப்போ வந்து கடற்கரை மணல்ல சாடி ஒரு ஏழை ரொம்ப இந்த மீன் பிடிக்கிறவங்க கற்றுக் கொடுத்தாங்க. மலையாண்டி மலையப்பன் ஒரு தம்பி கற்றுக் கொடுத்தாரு. அவனுக்கு ஒரு ஜெர்மன் கற்றுக் கொடுத்தாரு, அவனுக்கு இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்தாரு, அவன் வந்து தமிழ் கற்றுக் கொடுத்தாங்க. அப்படி அந்த வார்த்தையை 300 வருஷத்துக்கு முன்னாடி கற்று 13 வருஷத்துல அந்த பைபிள் மொழிபெயர்த்தார். பாருங்களேன், எந்த வித விஞ்ஞான அறிவை நம்மளால ஈஸியா போயிட்டு எடுத்துடுவோம். விஞ்ஞான அறிவு இல்லை, உதவி இல்லை. அந்த மனுஷன் பகல்ல படிக்கிற மாதிரி ராத்திரி படிக்க முடியும். 6 மணிக்கு இருட்டு மணல்ல எழுதி தமிழ் எழுத்துக்கள், உயிர்மொழி எழுத்துக்கள்லாம் கற்று படிச்சு அந்த இடத்துல ஒரு சர்ச் கட்டியிருக்காரு. 1706 1707 எங்கன்னா பர்மாவில் ரங்கூன்ல போய் தேக்கு எடுத்துட்டு வந்து அங்கே சிலோனில் போய் தேக்கு மரத்தை கப்பலில் வச்சு கட்டி கொண்டு வச்சு அங்கே ஒரு யாருமே உதவி செய்யலை. விலைக்கு அவர் எழுதியிருக்காரு லெட்டரில், விலைக்கு வாங்கி அடிமைகளாக இருந்த மீன் பிடிக்கிறவங்களை விலைக்கு வாங்கி அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்காரு. விசுவாசத்தில் அவங்களுக்கு விசுவாசம் சொல்லி பைபிள் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை மொழிபெயர்த்திருக்காரு புதிய ஏற்பாடு. அப்புறம் பழைய ஏற்பாடு
அந்த மனுஷன் வந்து 13 வருஷத்துல எபிரேய கிரேக்கத்துல இருந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி மொழிபெயர்த்துட்டு வியாதியில செத்து விட்டான். எவ்வளவு வேதனை பார்த்தீங்க, கர்த்தருடைய கிருபை பார்த்தீங்களா. அவனை வந்து அங்க பிறந்து வளர்ந்து அவன் எந்த வித விஞ்ஞான உதவியும் இல்லை. இன்னைக்கு இந்த பைபிளை பார்க்கணும், நான் கண்ணீர் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தீங்க. நிறைய பேர் வார்த்தையை மதிக்கவே கிடையாது. ரொம்ப நம்ம வந்து ரொம்ப அதை வந்து அசட்டை பண்றோம். ரொம்ப நான் அந்த இடத்துக்கு ரொம்ப அந்த ஊழியக்காரனுக்காக நன்றி சொல்றேன். ஆசிய நாட்டிலே தமிழ் அந்த முதல் மொழிபெயர்க்கப்பட்டது எபிரேய பைபிள் தான். ஆனா இன்னைக்கு நான் பெருமையா சொல்றேன், என்னன்னா கடந்த 20 ஆண்டுகள்ல தமிழ் மிஷனரிகள் தான் இந்தியா முழுவதும் ஊழியக்காரர்கள். இந்தியா முழுவதும் பைபிள விலைக்கு ஹிந்திக்கு வாங்கி டெல்லியில, நேபாளில, உத்தரப்பிரதேசம் நான் வந்து சுத்தன 22 வருஷம் இந்தியா. கர்த்தர் தமிழ்நாட்டை ஆசீர்வதிக்க காரணம் அந்த வார்த்தையினாலதான். எந்த அரசியல்வாதிகள் நீங்க நினைச்சுக்கீங்க அப்ப அரசியல்வாதிகளுடைய சாகசம்னாலும் மற்றவங்களாலும் எனக்கு கிடையாது. ஆண்டவர் வந்து ஒரு மிஷினரி அனுப்பி பார்க்க, அந்த ஜெர்மன் மிஷினரி அனுப்பி அந்த மனுஷனுடைய வித்து அவன் ரத்தம் சிந்தி கடைசியில ஒரு மனைவி 3 பிள்ளைகளும் இந்த மலையப்பன் இந்த மலையாண்டின்றவனை கூட்டிட்டு கப்பலில் போய் ஜெர்மனில் செட்டில் ஆகிட்டாங்க. அவன் மனைவிக்கு இங்கே இருக்க முடியலன்னு 3 பிள்ளைகளோட போய் அவன் மலையப்பன் அங்கே கல்யாணம் பண்ணி அங்கே பிள்ளை பிறகு அவங்களுடைய சந்ததியோட அங்கே இருந்துட்டான். அவன் தான் டிரான்ஸ்லேட்டர் இருந்தான், ஜெர்மன் டு தமிழ். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு குறிப்பிட்ட சந்ததியில செய்யறதற்கு கத்த ஒரு மனுஷனை எழுதி வச்சிருக்க. யாருக்கு தெரியும்? இந்த சத்தியவசன ஊழியத்துல இந்த சந்ததியில எத்தனையோ வாலிபர்கள் எழும்பலாம். சில நேரங்கள் நமக்கு தெரியாது. இந்த வேத வாக்கியங்களை நம்ம என்ன செய்யணும்னா, அதாவது 7 தரம் புடவிட்ட சுத்த பொன் வார்த்தை. ஆண்டவர் வந்து இன்னைக்கு வந்து அதிகமா விரும்புறது என்னன்னா, அவர் வார்த்தையை நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும். அவர் வார்த்தை புதிய பாட்டில் நான் அநேக நேரம் பைபிள் சொல்லுவேன், நீ முடிஞ்சா மனப்பாடம் வேண்டும். 1-13 மனப்பாடம் பண்ணு. அன்பை வந்து ஏசாயம் 53 மனப்பாடம் பண்ணு. நீ மனப்பாடம் பண்ண தம்பி. 1-3-8 மனப்பாடம் பண்ணு. அதில் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்குள்ளே இருந்தால் அவன் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், அவனுடைய வித்து அவனுக்கு தரித்திருக்கிறது. இன்னைக்கு வார்த்தையை உள்ள வைக்கிற ஊழியம் வந்து ஆவியானவர் செய்கிறார். இன்னைக்கு அந்த மாதிரி வார்த்தையில பெரிய, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, வேர்ட் இஸ் லைஃப், வேர்ட் இஸ் ஸ்பிரிட் அண்ட் வேர்ட் இஸ் காட். நம்முடைய தேவன் வார்த்தையா இருக்கிறார். ஒரு அமைச்சர் நம்முடைய தேவன் வந்து அவர் the word of God, the son of God, அவர் வார்த்தை மாம்சமாக்கி, அதாவது இந்த உலகத்தில் உள்ள 7,500 மொழிகள் இருக்காங்க. எல்லா மொழிகளையும் பாபேல் டவர்ல அந்த 11ஆம் அதிகாரத்துல ஆதியாகமத்துல பிரிச்சு விட்ட ஒரு கர்த்தர். எல்லா மொழிகளையும் உள்ள அந்த சிலபஸ், அந்த ப்ரொனன்சியேஷன், பேச்சு எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அந்நிய பாஷை கொடுத்தவர் கர்த்தர் தான். ஆனா அவரே அந்த ஆரக்கள், இந்த தொண்டையில சத்தம் உண்டாகிற பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைய, அந்த காற்று, அந்த ஆவியானவர் பெருமா அது போல அவர் தான். நான் வந்து இங்கிலீஷ் கிராமர் எனக்கு தெரியாது, ஹிந்தி கிராமரே தெரியாது. ஆனா கர்த்தர் என்ன ட்ரெயின்ல போய் ஆட்டோக்காரர்கிட்ட பேசி ஹிந்தி பேசுறது எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் இங்கிலீஷ்ல பேச, தமிழ்ல பேச, ஒரியால மொழிபெயர்ப்பாங்க, ஹிந்தியில மொழிபெயர்ப்பாங்க. அந்த வார்த்தை எல்லாம் எனக்கு உள்ள வந்துருச்சு. மேரா சரீர் பிரபு கா மந்திர் ஹே அப்படின்னு சொன்னா, என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆள். அவன் பிரசங்கம் பண்ணுவான். வார்த்தையை ஆண்டவர் கொடுக்குறாரு, ஆசையை கொடுத்துட்டார். நான் சண்டிகர் போனேன், ஒரிசா போனேன், உத்தரப்பிரதேசம், இந்த மாதிரி இடத்துல போக அந்த வார்த்தையை ருசிப்பேன். சார் ஃபுல் அழகா ஹிந்தி இருக்கிறது. அங்கே வட இந்தியா போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் எல்லாம் உருது பேசுவாங்க, இந்துக்கள் எல்லாம் ஹிந்தி பேசுவாங்க. யாருமே அவன் லாங்குவேஜ் விட்டு கொடுக்க மாட்டான். முஸ்லீம் பகுதியில் எங்க போனாலும் உருது தான். பாகிஸ்தான் ஹிந்துஸ் எல்லாம் சனிக்கிழமை அவன் எல்லாமே
அவன் கோயில்களில் ஹிந்தி தான் பேசுவோம். ஹிந்தி தோண்டி 4 வருஷம் ஆச்சு. பாருங்க, கல்தேயர் பாஷையை நல்லா கற்று தேர்ந்து இருந்தாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒண்ணுமே தப்ப முடியாது. வேதத்துல பாத்தீங்கன்னா, எஸ்ரா பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணத்தை படிக்கிறதுக்கு தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி வச்சிருந்தாங்க. நியாயப்பிரமாணத்துல அந்த காலத்துல பாத்தீங்கன்னா லாயர் அப்படின்னு சட்டத்தரணி அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க. நீங்க நல்ல சட்ட வல்லுநர்கள்னா ஆதியாகவும் யாத்திராவும் என்னாகும் உபாகமும் இந்த 5 ஆமலும் மனப்பாடமா சொல்லணும். இல்லைன்னா அவன் நியாயப்பிரமாணி கிடையாது. இந்த 5 அதிகாரத்தை கரைச்சு குடிச்சவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா ஆண்டவர் ஆவியானவர் வந்து கிருபையை கற்பித்தார். கிருபை உள்ள ஊழியக்காரன் அப்போஸ்தலன். பாருங்க, ஒரு யூதருடைய மேன்மை என்னன்னா உடன்படிக்கை வம்ச வரலாறு. கரெக்டா வம்ச வரலாறு சொல்லணும். அவன் அப்பா தலைமுறையிலிருந்து அவன் ஆதாம் வரைக்கும் ஆபிரகாம் வரைக்கும் சொல்லணும். ஆபிரகாம்ல இருந்து தாவீதுக்கு நான் 11 தலைமுறை அப்படின்னு தலைமுறை கரெக்டா சொல்லணும். அதே மாதிரி ஆதியாம யாத்திராம லேவியராம என்னாம உபாகமத்தை அவன் மனப்பாடமா சொல்லணும். இல்லைன்னா அவன் யூதனே கிடையாது. அதுக்கடுத்து கடைசியா ஒண்ணு, அவன் விருத்த சேதனம் செஞ்சிருக்கணும். இதெல்லாம் பழைய பாட்டில் உள்ள ஒழுங்குகள். இது மாதிரி எஸ்ரா என்ன செஞ்சிருந்தான்னா, ஒரு ராஜா போய் கேட்டாலும் சரி, எஸ்ரா நெகேமியா காலத்துல இது தேவாலயத்தை கட்டினாங்க. அப்ப கட்டப்ப எந்த வசனத்தையும் அவன் மனப்பாடமா சொல்லும். இன்னைக்கு நம்ம பிள்ளைங்கன்னா ஒரு மணி நேரம் 10 நிமிஷம் 15 நிமிஷமா வசனத்தை படிக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீடியாவில் இந்த ஊடகங்கள் எல்லாம் சிந்தையும் மனதையும் கெடுக்குது. நீ வந்து பிசாசுக்கு ஒரு பேர் என்ன சொன்னா, ஆகாயத்து அதிகார பிரபு, பிரின்ஸ் ஆஃப் தி ஏர். சேட்டலைட்ல வந்து அப்படியே டவர்ல வந்து செல்லுல வந்து மனதை குழப்பம், சிந்தையை குழப்பம். ஆண்டவர் சொன்னார், கொரோனாக்கு அப்புறம் வந்து நைட்டு 9 மணிக்கு ஃபோன் ஆஃப் பண்ணிடுவோம். 9 மணிக்கு பெட்ரூம்ல எனக்கு மனைவிக்கு இடையில நாங்கள் பாடுவோம், துதிப்போம், சுவிட்ச் ஆஃப் பண்ணுவோம். அநேக நேரங்களில் நம்முடைய நேரம் திருடப்படுகிறது, கடவுள் கொடுக்குற நேரம். இப்ப ஆண்டவருடைய இந்த வார்த்தையில நம்ம தியானிச்சு, பழைய பாட்டில் சொல்லியிருக்கு, இரவும் பகலும் தியானமா இருக்கிற விஷயம் பாக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்லியவளை, மத்திய 12:7-26, நான் சொல்லியவர்களை கேட்டு அதன்படி செய்கிறவன் அவன் கற்பாறையின் மேல் கட்டின அந்த ஒரு புத்தியுள்ள மனுஷன் மேல அந்த வீட்டுல காற்று அடித்தது, அந்த வீட்டுல ஆமா மோதிச்சு வெள்ளம். அப்படி வரும் பிரச்சனைகள் வரும்போது பிசாசுக்கு வசனம் தான் பேசணும். இப்படி எழுதியிருக்கிறது. உங்க வாழ்க்கையில இந்த கடைசி நாட்கள்ல பாத்தீங்கன்னா வசனம் இல்லாத வாழ்க்கை விசனமான வாழ்க்கை. வசனம் இல்லாத வாழ்க்கை விசனமான வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையா ஆண்டவர் ஒரு வார்த்தை ரொம்ப அழகா சொல்றீங்க. உடைச்சது 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னாரு, இந்த யோவான் 14:23 ஒருவன் என்னிடத்தில் அன்பாய் இருந்தால் என் வார்த்தைகளை கேட்கணும். அவர் என்ன சொல்றாரு கடைசியில பேசும்போது சீசர்கிட்ட, நானும் என் பிதாவும் வந்து அவனோட இருப்போம். ஆங்கில வேதாகமத்தில் சொல்லியிருக்கு, நாங்க 2 பேரும் வந்து குடியிருப்போம். பாத்தீங்களா, ஆண்டவரும் பிதாவும் வந்து குடியிருப்போம்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு அநேக நேரங்கள் 24 மணி நேரம் திருடப்படுது. வசனத்தை மொத்தம் இன்னைக்கு ஒரு 3 காரியம் பார்த்தீங்கன்னா, பிசாசான நம்ம திருடுறதுன்னா, கர்த்தரோட ஆராதிக்கிறது, ஸ்தோத்திரம் பண்றது, பாட்டு பாடுறது திருடுவோம், செய்ய மாட்டான். வசனம் வாசிக்க விட மாட்டான். 3வது ஜெபிக்க விட மாட்டான். இது 3 ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கலட்டிட்டா அது வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படும். ஃபர்ஸ்ட் நம்ம காலையில் என்ன தேங்க்ஸ் கிவிங் பண்ணணும். ஆண்டவரே நன்றி, இந்த நாளுக்கு, இந்த நாள் நீ செய்ய போற நன்மைகளுக்காக, நீ சொல்லப்பட்ட நன்மைகளை நான் அனுபவிப்பேன், நீ நல்ல மனிதர்களை பார்க்க போறேன். கிருபை தாருங்க இந்த நாளுக்கு வேண்டிய கிருபை. 2வது ஆண்டவர்கிட்ட வார்த்தையை கேளு. ஆவியானவர் வந்து இந்த கடைசி நாட்களில் கிருபை கீழே இருக்கிறோம். சீக்கிரத்தில் வருக வரப்போகுது. நிறைய பேருக்கு தெரியல. இப்பெல்லாம் ஆவியானவர் 2017 பேசுகிறார். 6000 வருஷம் முடிச்சு போச்சு. இயேசு கிறிஸ்து பிறந்தது, அவர் உயிர் தெழுந்தது, அடக்கம் பண்ணி அவர் பரலோகம் போனது ஒரு 32 வருஷம் தகட்டல். 2000 வருஷத்துல 32 வருஷம் தகட்டல். சரித்திர வல்லுநராக கண்டுபிடிக்க முடியாதனால அந்த 2030 ஓடுது. 2030 உலகத்தில் உள்ள 800 கோடிக்கு சிப் பதிக்க போறாங்க.
கையிலையோ வயத்திலையோ சூக்காடு மாதிரி சிப்பு வைக்க போறாங்க. எல்லாரும் கணக்கெடுங்க. இப்போவே மகாராஷ்டிரால பாம்பேல பிறக்கிற பிள்ளைக்கு அரிசி அளவில் உள்ள சிப்பு வச்சிருக்காங்க. அரிசி அளவு கிட்டத்தட்ட 1 வருஷம் வைக்கிறாங்க. ரேஷன் நாட்டில் வைக்கிறாங்க, பிலிப்பைன் நாட்ஸில் வைக்கிறாங்க. கையில் ஒரு சின்ன அளவு சிப்பு வைக்கிறாங்க. அந்த பிள்ளையுடைய பிறந்த நாள், தேதி, அந்த பிள்ளைக்கு நம்பர் எல்லாம், அது எல்லாத்தையும். அதே மாதிரி வட அமெரிக்காவில் நிறைய இடங்களில் இப்போ பாஸ்போர்ட் கிடையாது. உங்கள் முகத்தையும் கண்ணையும் காமிச்சிங்கன்னா அது உங்களுடைய ஜாதகம்லாம் சொல்லிடும். இவர் இந்த நாள் இது பிறந்தாரு, இந்த ரத்தம் உள்ளவர், இவர் எப்படி. அந்த மாதிரி மனுஷனை கணக்கிட்ட கடைசி நாட்கள், அந்தி கிறிஸ்து நாட்கள் வந்துட்டோம். தானியல்ல சொல்லப்பட்ட அந்த 3.5 வருஷம் நிறைவேற போகுது. ரொம்ப நீங்க வார்த்தைக்கு பஞ்சமா இருக்கு. கடைசி நாட்கள்ல ஆண்டவர் இதுல சொன்னபடி அவர் நிறைவேற்றுவார். இது சொன்னபடி நிறைவேற்றுவார். நேரம் நீங்க காலையில வசனம் கேளுங்க, நேரம் இருக்கும்போது தியானிங்க. இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் என்ன செய்யுங்கன்னா, வார்த்தையை படிச்சுட்டு உங்களுக்கு உள்ள போச்சுன்னா நன்றி சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட நன்றி, ஸ்தோத்திர பலிகளை நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கு. ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி. பைபிளில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு புரட்சாதி இத்தாலியா பட்டணத்தில் வேலை பார்க்குற பொருள் தான தர்மங்களை செஞ்சு பாருங்க. இனிமேல் சர்ச்செல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவான் பிசாசு. வீடு தூரம் ஆராதிக்க போறாங்க. இந்த மாதிரி அவன் ஜெபம் பண்ணி தான தர்மங்களை செஞ்சுட்டு ஆண்டவரை நோக்கி என்ன பண்ணுறது, திடீர்னு தூதன் வந்தாங்க. நம்ம சொல்றோம் ஜிபிஎஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, ஜிபிஎஸ் இருக்கு, லொக்கேஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆண்டவர் எந்த இடத்துல ஜெபம் நடக்குதோ அந்த வீட்டை தான் லொக்கேஷன் பண்ணாங்க. வேற எங்கேயும் வரமாட்டேன். ஜெபிக்கிற வீட்டுல தூதர்கள் நடப்பாடுவாங்க. என் வீட்டுல தூதர்கள் இருக்கேன் நான் பார்த்தேன். பிரேயர் பண்ணி எந்த குறை சொல்ற வேலை பிசாசு சொல்லிடுறாங்க. நன்றி சொல்லி ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு நன்றி, என் வீட்டுக்கு நன்றி, எனக்கு கொடுத்த சுகபலனுக்கு நன்றி, இந்த வார்த்தைக்காக நன்றி அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலே அவருடைய பிரசன்ஸ் வந்துடும். அந்த பிரசன்ஸ்ல இருந்துடலாம். உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, பரலோக உதவி, பரலோக நன்மை கிடைச்சா இந்த காலத்துல வாழணும். மனுஷனுடைய விதை இக்கட்டில் வருதா? மனுஷன் எல்லாருமே நம்மள கையை நழுவிட்டு பாருங்க. லோத்து 2 பேருக்குள்ள சொல்லியிருக்கு, நாள்தோறும் அக்கிரம செய்யக்காரர் கண்டு கண்டு மனம் பாதித்தான். அப்படித்தான் இருக்கு. எங்கேயுமே காது கூசுது, கேட்க முடியல. அவ்வளவு செயல்கள், துன்மார்க்கம், தவறான காரியங்கள்லாம் நடக்குது. ஆனா நம்மளை எப்படி பரிசுத்தமா காத்துக்கொள்வது? இந்த வேத வசனம் தான் நம்ம சுத்திகரிக்கணும். வேத வசனம். அவர் இயேசு சொன்னார் யோவான் 15, நான் சொல்லி உபதேசத்தினாலே நீங்க சுத்தமா இருக்கீங்க. வேத வசனம் கழுவும். ஆமென். அவர் எபேசியர் 5:26 சொல்றாரு, தன்னுடைய மனவாட்டியாகிய சபையை பரிசுத்த திருமுழுக்குனால கழுவுறார். வேத வசனத்தை சுத்திகரிக்கிறார். வேத வசனம் கழுவும், இயேசுத்த கழுவும், ஆவியான சுத்தம் பண்ணுவாரு. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இதில் மூழ்கி இருக்கிறோமோ, நன்றி சொல்றோமோ, அதாவது you are victorious life. உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை இருக்கு. உங்க ஊழியம் நல்லா செய்யலாம், சிறப்பா அன்றாட வேலைகளை சிறப்பா இருக்கு. எந்த பிசாசு சக்தியும் உங்களுக்கு தொட முடியாது, தொடவே முடியாது. ஒரு சாதாரண இதை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்கலாம். சாதாரண 7 பேர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பந்தி விசாரிப்பு வேலைக்கு ஏற்படுத்துறாங்க. இந்த மாதிரி பிடிப்பு, நம்ம சேவாள அவங்க எல்லாம் யாருங்கன்னா, பிரச்சனை வந்துச்சா எப்போதுமே நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பிரச்சனைனா சாப்பாட்டுல தான், கிச்சன்ல தான் பிரச்சனை. சோறு இல்லை, தண்ணி இல்லை, உபவாசம் போட்டு பழகணும். சாப்பாடு இல்லைன்னா பிரச்சனை வந்துடும். கிரேக்க விதவைகளுக்கும் யூத விதவைகளுக்கும் சாப்பாடு இது பண்ணுறாங்க. உடனே அப்போஸ்தலர்கள் இந்த வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம், ஜெபம் பண்ணி 7 பேர் வைக்கிறாங்க. அந்த 7 பேர் வைக்கும் போது அவர்களெல்லாம் பந்தி விசாரிப்பு வேலை செய்கிறாங்க. அவங்ககிட்ட கர்த்தருடைய ஆவியான பலமா வந்து அவர் என்ன செய்யறாங்க, ஸ்தேவான் பேசின வாக்கையும் ஞானத்தையும் ஒருவனை எதிர்த்து வைக்க முடியல. ஒருவன் அவன் என்ன சொன்ன, பரிசுத்தாவை எழுந்து நிற்காதீங்கன்னு ஒரு பிரசங்கத்துக்காக தான் உயிரை விட்டுட்டு போயிட்டான். கர்த்தருடைய சமூகத்தில் பாருங்க, சாதாரண பலவீனமானவர்கள் கர்த்தர் தெரிஞ்சுக்கொண்டார். அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல அப்போஸ்தலர்கள் மூலம் பிரசங்கமானதை காட்டிலும் ஸ்தேவான் மூலம்
பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் ஆண்டவர் லிங்க் பண்ணிட்டார். அவன் எப்படி பாருங்களேன், அவன் பாருங்களேன், அவன் வந்து கதை சொல்றான். 40 வருஷம் இங்க இருந்தாங்க, 40 வருஷம் 400 வருஷம் ஞாயிறு எல்லாம் சொல்லிட்டு இப்ப ஏன் ஆவியானவர் ஏத்துக்கிட்டீங்க? கர்த்தருடைய ஆவியானவர் சாதாரண அவன் வசனத்தை அறிந்திருந்தான். அவன் கர்த்தருடைய பிள்ளை. அவன் பேசின வாக்கையும் ஞானத்தையும் ஒருவன் எழுந்திருக்கு. வாக்குன்னா இந்த வேத வசனத்தை தான் பேசுறேன். அவன் சொந்த கதை, தாத்தா பாட்டி மாமா அத்தை கதையெல்லாம் பேசுறேன். நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, மனம் திரும்புங்க ப்ளீஸ். இந்த நாளிலாவது மனம் திரும்புங்கன்னு சொன்னேன். நீங்க நம்ம நாட்டில் நான் சொல்றேன், கர்த்தருக்கு வார்த்தைக்கு நேரம் வந்து அந்த ஸ்தோத்திர பலிகள் நன்றி செலுத்துதல், ஸ்தோத்திர பலிகள் நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கு. எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற ஸ்தோத்திர பலிகளை செலுத்தினா அந்த பிரசன்ஸ் வந்து ஆவியானவர் வந்துருவார். நான் திரும்ப இந்த வசனத்தை சொல்லுறேன். ஒருவனை நீங்கள் அன்பா இருந்தால் யோவான் 14:23 நானும் என் பிதாவும் வந்து தங்கி இருப்போம், குடியிருப்போம். உங்களோட இருப்பார் ஆண்டவர். ஆமென். அவர் விலகுவதும் இல்லை, அவர் நம்ம விட்டு கைவிடுவதும் இல்லை. கண்களை முடிச்சு போமா.